என்னால நைட்டி இருக்கு வீட்டுல, நான் எடுத்துட்டு வந்து தரேன். எங்க அம்மா அது நைட்டி இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து தரேன். இவனுக்கு அத்தை தானடா உனக்கு. எங்க வீட்டுக்கார இருக்கும் போது என்ன சைட் அடிக்கிற நீ? அப்படி இல்ல, நாளைக்கு நம்மளுக்கு எல்லாம் என்ன நடப்பீங்கல்ல. சீப்பு, மாங்காய், அன்னாச்சி, இது லட்சுமி, அதுக்கப்புறம் 2 குண்டு, 2 நாணக்குழா இருக்காங்க. இது வந்து அம்மாக்கு. அப்புறம் அது மட்டும் இல்ல, வீட்டுல போய் ஃபேஷியல் பண்ணீங்கன்ட்டு எனக்கு ஒரு க்ரீம் ஒன்று கொடுத்துருக்காங்க. 1/4 கிலோ 25. அரை கிலோ போட்டுக்கலாம். பட்டெல்லாம் எடுத்துட்டு போடுவீங்களா? நக்கல்யா அவனுக்கு. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கடைக்கு போறோங்க. நானும் ஸ்ரீவாணி பாப்பா மாமா கடைக்கு போறோம். ஆட்டோ மாமாவா? சரி நானா, நான் அப்பா வீட்டுல இருக்கிறேன், நீ மட்டும் போயிட்டு வரியா? ஏன் நான் இங்கே இருக்கிறேன். ஆமா சரி நானா, உனக்கு என்ன வேணும்? பீஸா வேணுமா? என்ன வயசு உனக்கு? 2.5 வயசு. தாத்தா வந்து சியா வேணும் வர்றாராம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மாக்கும் அப்பாக்கும் வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணோம். அது பண்ணி வந்து 5 மாசம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம செயலாடுற டைம் வந்து கொஞ்சம் வீட்டுல 5 மாசமா? ஆமா, 3ஆம் மாசம் தானே பண்ணோம். ஆமா, ஆனா வந்து 4, 5, 6, 3 மாசம் கிடையாது. அது வந்து தமிழ் மாசத்துல பார்த்தா நம்மளுக்கு வந்து நாள் அதிகமா வருது. இப்போ இங்க பாருங்க, ஸ்ரீவாணி எது தெரியும் பிடிச்சிருந்தா நான் விழுந்துருவேன். அதனால நான் பிடிச்சிருவேன், அப்பா பிடிச்சிருவேன். ஏன்னா நம்மளுக்கு வீட்டு வேலையே இருந்தது. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் வந்து எனக்கும் உடம்பு சரியில்லாது, அப்படியே போயிட்டே இருந்ததுனால அந்த விஷயத்த அப்படியே வந்து நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம். அப்பா இப்போ வந்து சரி ஆட்டோவால அப்பா கூட்டிட்டு போறேன். இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து டைம் இல்ல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் ஆடி மாசம் வச்சிடும். அதுக்கப்புறம் போக முடியாது. அதனால வந்து அப்பாக்கும் அம்மாவுக்கும் வந்து 60ஆம் கல்யாணம் முடிஞ்சது. நாளைக்கு அம்மாவுக்கு வந்து தாலி பிரிச்சு கோக்க போறாங்க. தாலி பர்ச்சேஸ் பண்ணுவோம். தேவையான பொருட்கள் என்னென்ன, அதுக்கப்புறம் வந்து கடைங்களுக்கு போயிட்டு, அப்புறம் நானும் வந்து அவுட்டிங் போய் ரொம்ப நாள் ஆகுது. அதனால என்னையும் ஆட்டோல ஒரு லக்கேஜ். அது வேற என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அதுவும் வந்து காலையிலேயே செஞ்சிடணும். 10:30 மணிக்கு மேல நல்ல நேரம் இல்ல. அதனால கொஞ்சம் காலையில 8 மணி. அத்திய காட்டுறா. காலையிலே 8 மணிக்கெல்லாம் முடியணும். அப்புறம் காலையில எல்லாம் பண்ண முடியாது. அதனால இப்போ இன்னைக்கே தேவையான பொருட்கள் என்னென்ன எல்லாம் வாங்கியாச்சு. அம்மாவுக்கு வந்து தாலி பிரிச்சு கோக்கிறதுக்கு எங்களால முடிஞ்சது, மாமாவால முடிஞ்சது அந்த உறுப்பெல்லாம் வாங்கிட்டாங்க. நிறைய பொருள் வாங்கியிருக்கோம், ஒன்னொன்னா காமிக்கிறோம். அது வந்து இன்னைக்கு வந்து மிஸ் ஆன பொருள் கொஞ்சம் இருக்கு. அதனால அங்க போயிட்டு கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு இருக்கோம். சரி வாங்க, அப்படியே வாங்க, என்னென்ன வாங்குறோம்னு பாருங்க. அப்படியே நீங்களும் சுத்தி பாருங்க நாங்க எங்க போறோம்ட்டு. அங்கேயே சுட சுட வாங்கி அங்கேயே சாப்பிடுறோம். ஆனா ஓகே பேபி, ஓகே மம்மி. நாங்க சொல்லியே கொடுக்கல. வா வா வா. வாங்க வந்த சுவிட்ச் பாக்ஸ் ஸ்ரீவாணி பாப்பாக்கு, ஃபேனுக்கு 150 150 நல்லா இருக்குதா? குவாலிட்டியா இருக்கும். லால் கடைக்கு எதிர்த்து இருக்கு இந்த கடை. வாங்கி ஓகே வாண்ணா. ஓகே நானா. வேற என்ன வாங்குனீங்க? இது வந்து பூஜை ரூம்ல போடலான்ட்டு இந்த லைட் வாங்கினேன். இந்த லைட் பூஜை ரூம்ல போடலான்னு வாங்கினேன். 1 இயர் வாரண்டியா. இது எப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீவாணி கூப்பிடறா பாரு. என்னது நீ? நானா இது லைட் நானா இல்ல, இது லைட். சுவிட்ச் பாக்ஸ் பரவாயில்ல, கம்மியா சுவிட்ச் பாக்ஸ் பரவாயில்ல, கம்மியா இருக்கு. ஒரு கடையில வந்து இந்த லைட்டை வந்து 250 ரூபாய் 200 ரூபாய்னுவாங்க. இங்க வந்து 150 ரூபாய் தான். 200 ரூபாயில நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சுது. சரி நெக்ஸ்ட் போலாம் வாங்க. உனக்கு தான் வந்து நாளைக்கு தாலி பிச்சு கோக்கணுன்றதுக்காக பொருளுங்க எல்லாமே வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆமா. உனக்கு தான் எதுவாக இருந்தாலும் வாங்கணும். வளையல் பொட்டு எதனா இருந்தா கூட உனக்கு தான் வாங்கணும்னா நான் சொல்றது. ஆமா. லலிதா எங்க வந்திருக்கிறா இப்போ?
எனக்கு தான் வாங்கணும்னு நீ சொல்ற. இருந்தாலும் எடுத்துன்னு செய்யறது யாரு? அதெல்லாம் இல்ல. அவ நல்லா அழகா இருந்தாதான் பாக்குறதுக்கு, கலர்ச்சியா இருந்தாதான் நல்லா இருக்கும் பாக்குறவங்களுக்கு. நீ கலர்ச்சியா இருந்தா தானே, நீ இப்ப நான் எப்படி பிரகாசமா இருந்தா தானே. நான் பாருங்க, எங்க 2 பேரும் ஆட்டோல உட்கார வச்சுட்டு இந்த அம்மா மட்டும் பார்லருக்கு போயிருக்காங்க. அதாவது அந்த அம்மா மருமகளா பாக்குறாங்க, மகளா பாக்குறாங்க. கரெக்ட் தானா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் அந்த பொண்ணு இருந்தாலும் ஆட்டோலயே உட்கார வச்சுட்டு மட்டும் உள்ள போய் உட்காந்துருந்தா எப்படி? எல்லாமே அப்ப நான் கூட பண்ணிக்கிட்டேன். பண்ணிக்கோ. அரக்கோணத்துல வந்து லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்கடா ஊர் இது? இதுங்களா? ஜோதி நகர். இது வந்து அரக்கோணத்துல வந்து இந்திரா காந்தி சாலை ஆப்போசிட் சந்து. இந்திரா காந்தி சாலை ஆப்போசிட் சந்து ஜோதி நகர். இந்த சைடு தான் இருக்கு. நல்லா பாக்குறாங்க, சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி வந்து இந்த ரூபன் கல்யாணத்துக்கு வந்து மேக்கப் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க தான். பேர் வந்து மஞ்சு. கான்டாக்ட் பண்றேன், நீங்களே மறக்காம வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. சரி மாமா? சரி நைனா. அவ என்ன பண்றான்னு அப்படியே போறேன் நைனா. அதோ போறேன். ஆமா என்ன ஆட்டோல உட்கார வச்சுட்டு நீ நாம வந்துட்ட? சிஸ்டரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, நம்ம மஞ்சுமாவை எப்ப ரூபன் கல்யாணத்துக்கு பார்த்தது, அதோட இப்பதான் வந்து பாக்குறேன். சூப்பரா இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க மேக்கப் நல்லா இருந்தது. அப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க. மஞ்சு வீட்டுக்காரா? சரிங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கு வந்து நாளைக்கு அம்மாவுக்கு வந்து தாலி பிச்சுட்டு வரதுனால கொஞ்சம் எப்படியோ ட்ரெஸ் கொஞ்சம் கிராண்டா போடணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாண சாரி, அம்மாது வந்து கல்யாண சாரி, எந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளா சாரி இது எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்திருக்குன்னா, அப்படியே ஒட்டிக்கோ கட்டிக்கோன்றது அந்த மாதிரிதான் ரூபன் நான் கல்யாணத்துக்கு பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் நீங்க எல்லாம் கேட்டீங்க, அக்கா உங்களோட வந்து புடவை ஸ்டைல் சூப்பரா இருக்கும். உண்மையாவே நான் கட்டல, நம்ம மஞ்சு சிஸ்டர் தான் வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோன்றது. எனக்கு அன்னைக்கு கூட கல்யாணத்து அன்னைக்கு கூட பாப்பா தான் கட்டி கொடுத்தது, மஞ்சு தான் கட்டி கொடுத்தது. என்ன புடவைமா மஞ்சுமா என்னமா பண்ணி கொடுத்தாங்க? மஞ்சுமா திடீர்னு வந்து அந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு புடவை மாதிரி கட்டி கொடுத்தாங்க. அம்மா இது ரெண்டும் எனக்குடா, இது அம்மாது. ஸ்ரீவாணி ட்ரெஸ் கூட கொஞ்சம் அயன் பண்ணி கொடுக்கறதுக்கு எடுத்து வந்ததுமா. பாவாடை சட்டைதாம்மா. நான் கொடுத்துக்கிறேன். அவர் டெலிவரி அவர் ஸ்டேஜ்ல ஆனாரு, குட்டி போட்டுருக்காங்க. எனக்கா? ஆமா. என்னது? ஜூஸ் குடு. ஜூஸ் டீ குடிக்கணுமா? சரி நம்ம டீ உள்ள போய் குடிக்கலாம். ஆமா ஜூஸ் குடிச்சிட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க ஜூஸ். சிப்ஸ் எதுனா வேணுமா? நானா வேணாவா? இது ஓகேவா? ஓகே. அது வாங்கணும்னா இதை கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கா பாரு. 3 டீ, 2 ஜூஸ், 2 சிப்ஸ், வேர்க்கடலை பாக்கெட். 3 டீ 50, ஒரு 2 ஜூஸ் 50, 80 ரூபாய். சரிங்க, நான் அக்கா வந்து கேட்டேன்னு சொல்லிட்டு வரோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடைக்கு போகிறவங்க வந்து டீ குடித்தோம். ஜூஸும் சூப்பராக இருந்தது, டீயும் சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் எந்த கடையில் வந்து ஸ்ரீவாணி பாப்பா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்நாக்ஸ் எடுத்துருக்காங்க நீங்களே பார்த்தீங்க. மறக்காமல் இந்த கடைக்கு யாரா வந்திருந்தீங்கன்னா ஒரு குட்டி கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க போகலாம் வீட்டுக்கு. வீட்டுக்குள்ள கடைக்கு அதான் வரேன். அக்கா வந்தா சொல்லுங்க. கண்டிப்பா அடிக்கடி வரணும்க்கா. கண்டிப்பா வரேன். கண்டிப்பா. ஆமா. பீஸா கேட்டா இப்ப நான் சிப்ஸ் வாங்க. பீஸா வேணாவா? இல்ல இல்ல, அதெல்லாம் உனக்கு வாங்கிட்டு வந்தா குழந்தை இல்லையே. ஒன்னே ஒண்ணு குடுத்துட்டு அவ பாட்டு அங்க எல்லாமே அப்பாக்குன்னு தான் சொல்லி சாப்பிட மாட்டா. நேத்து வந்து குணா அண்ணா பையன் வந்தான். அவன் வந்து இத குணா அண்ணா பையன் இல்ல, எங்க அண்ணன் பையன் வந்தான். இந்த சிப்ஸ காட்டினா மயக்கிட்டான். சிப்ஸுக்கே மயங்கிட்டான். நல்லா சூப்பரா இருக்காமா? கொடுத்து வாடா, குத்துரு கடைங்களுக்கு போட்டுலாம் குத்துரு. நல்லா இருக்கும். எம்மி
சிப்ஸுக்கெல்லாம் வந்து காசே வாங்கல, எல்லாம் டீக்கு ஜூஸ் கொண்டுதான் காசு வாங்கினாங்க. ஸ்ரீவாணி பாப்பா சிப்ஸ் ஃபாலோவர்ஸ் தான். மறக்காம இந்த டீ கடை வந்து அரக்கோணத்துல இருக்கு. சூப்பரா இருக்கு, ஜூஸ் சூப்பரா இருக்கு, ஜூஸ் வேற லெவல். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ் வந்து சக்கரை ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு அடிச்சிட்ட உடனே ஒரு லெமன் போட்டு அடிச்சவங்க, அதுதான் ஹைலைட். நான் மறக்காம வீட்டுல அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க போறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், தட்டு கிண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து எல்லாமே இருக்கு, அதனால வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்துட்டு இருக்கோம். கிண்ணவங்களாம் இருக்கு, சின்ன சின்ன காட்டுமா, சின்ன சின்ன கிண்ணவங்களாம் இருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய மாடலா இருக்கு. இதெல்லாம் வந்து முட்டை தட்டு மாதிரி. இந்த தட்டு வேணுமா பாருங்க, இல்ல இந்த தட்டு எதனா வேணுமா பாருங்க. இது வந்து நீங்க எடுத்து கொடுத்தீங்களே, இது 72 ரூபாய் வாங்கிட்டு. இது பாருங்க. ஸ்ரீவாணி உனக்கு எதுமா பிடிச்சிருக்கு? உனக்கு எது பிடிச்சிருக்கு? எந்த கடைக்கு அவரு ரெகுலரா இங்கதான் இட்டுன்னு வர்றாரு. இது ஒன்று வாங்கிக்கலாமா? மீடியம் இல்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா தட்டு வாங்கலாம் தான் வந்திருக்கேன். அண்ணன் பாருங்க என்ன நான் எடுத்து காமிச்சுன்னு இருக்காரு. எவ்வளவு பேசு பாருங்க, இதெல்லாம் எடுத்து காமிச்சுன்னு இருக்கேன். சிஸ்டர், இந்த மாதிரி இங்க மேல ஒண்ணு வரல, துணி மாதிரி, அது இல்லையா, அது இந்த மாதிரி வரல. ஸ்ரீவாணி அதுக்குள்ள ஆட்டோல ஏறிட்டு கத்தின விசில் அடிச்சுங்களா. வாங்கியாச்சுப்பா, பில்லும் கொடுத்தாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு, தேவையான பொருள். அதுவும் வந்து அம்மாவே செலெக்ஷன் பண்ணி வாங்கினாங்க, எல்லாம் நம்மளாம் எதுவும் செலெக்ஷன் பண்ணி. கொல்லிமலைக்காய்ங்க இது. இது வந்து நான் சாப்பிட்டுருக்கேன், நல்லா டேஸ்டா இருக்கும், இனிப்பா. மாமா அம்மா அப்பாலாம் சாப்பிட்டுக்கல. அதான் நான் நீ வச்சுக்கிறேனா, ஸ்ரீவாணி வச்சுக்கிறாங்க. ஐயோ அடிக்கிறா. எல்லாரும் சிரிங்க. ஸ்ரீவாணி நீ கையை எடுத்துட்டு சிரி, கையை எடுத்துரு. இவங்களா நம்ம மஞ்சுமா பார்லருக்கு வந்திருக்கோம்ல, அங்க ஒரு பாப்பா வேலை செய்யறாங்க. அவங்களோட சித்தி குழந்தையாம். அம்மாவா நான் ஸ்ரீவாணி சொல்றேன், அம்மாவா. அத்தை நான் அவனுக்கு, ஸ்ரீவாணிக்கு அம்மா, இவனுக்கு அத்தை. அத்தை தானடா உனக்கு? எங்க வீட்டுக்கார இருக்கும் போது என்ன சைட் அடிக்கிற நீ? பொறுமையா ஏற்பட்டுவா. 1 2 3. அவ அப்படியே யாருன்றானா? திரும்பிக்கோ, அண்ணா உன் பின்னாடி வருவான். ஏந்திரிப்பா, அண்ணா வந்துட்டோம். டேய் இப்படிலாம் யாருன்னா விளையாடுவாங்கடா. டேய் இங்க பாருங்க, இப்படி அங்க விளையாடுவாங்க, இப்படியா விளையாடுவாங்க. என்னன்னா மீனா? சரிப்பா, அம்மா இங்கே உட்காந்துருக்கிட்டா கொஞ்ச நேரம், நீ மீன் ஓட்டு, நான் அம்மா இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து. ஓகே, மீன் ஓட்டினுங்களா, மீன் கப்பல் ஓட்டினுங்களா. மீன் போதா? எவ்வளவு ஜோரா போகுது மீன்? போதா மீன்? நகை கடைக்கு. எதுக்கு? நாளைக்கு தாலி பிரிச்சு போகிற ஃபங்க்ஷனு, குண்டு நாணப்பழம்லாம் வாங்கணும்ல. 4 கடை பரிசே தான் நம்ம கிட்ட இருக்குது.
கங்க்ராச்சுலேஷன். சரியா? நான் அத்திக்கு ஒரு ஹாய் சொல்லிடு. கை குத்துரு அத்திக்கு. டயர்டா இருக்காங்க, நம்ம அந்த கை குத்துரு. பானிபூரி சாப்பிட்டு இருக்காங்க. நான் அத்தை பானிபூரி சாப்பிடலாமா? இப்போதானே சாப்பிட்டு அவங்க சிஸ்டர் வந்து நம்ம வீடியோ பாக்குறவங்களாம் நகை கடைக்கு போயிட்டு வந்தோன்னு உடனே கடை கடைன்னு ஓடிறாங்க. பானிபூரி சாப்பிட்றத விட்டு ஓடிறாங்க. நல்லா இருக்கு. அபிராமி அவங்க பேரு. அப்படியா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம. தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். இல்லாம ஒரு ஆயா உட்காந்துட்டு இருக்காங்க நானா. ஏன்னா நைட் டைம் வர நம்ம போறோம்ல, இந்த தெருவுல பார்த்தா எதுவுமே கடையே இல்லை. சரி, அங்க ஒரு ஆயா உட்காந்துட்டு இருக்காங்க, அதனால அவங்கள போய் பார்த்துட்டு வரலான்னு போறேன். சரி, என்ன உண்மை கேளு. அதான் எதனா தண்ணி டிஃபன் எதனா வேணுமான்னு கேட்கலாம். போய் கேட்டு வா. போய் கேட்டு வா. ஆயா சாப்பிட்டீங்களா? இல்லையா? சாப்பாடு வேணுமா? இங்கதான் இருக்கீங்களா? இப்ப நைட் ஆயிடுச்சு, சாப்பாடு இருக்காது. நான் இட்லி வாங்கி வந்து கொடுக்குறேன். சரி, நான் வாங்கிட்டு வரேன். சாப்பாடு இல்லைன்னா வேற என்ன வேணும்? சாப்பாடு தான் வேணுமா? சாப்பாடு இல்லைன்னா இட்லி வாங்கி வரட்டா? நான் கேக்குறேன். சரி, நான் கேக்குறேன். சாப்பாடு கேக்குறேன். சாப்பாடு இல்லைன்னா இட்லி வாங்கி வரேன். சாப்பிடுவீங்களா? கறி குழம்பு வேணுமா? உங்க பிள்ளைங்க எல்லாம் இல்லையா? வேலைக்கு போய்க்கிறாரா? சரி, நான் வாங்கி வரேன். நான் இட்லி வாங்கி வரேன். சாப்பாடு இல்லைன்னா இட்லி வாங்கி வரேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்டோவில் அண்ணா ஆட்டோவில் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி பின்னாடி இருந்தாங்க. உங்களுக்கு ஆட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் கேட்டேன்பா, டிஃபன் எதனா வாங்கிட்டு வரட்டா? காசு வேணுமானே. எனக்கு காசு வேணாம், எனக்கு பசிக்குது, அதனால சாப்பாடு வேணும். நாங்கள் சாப்பாடு இப்போ அன் டைம் 8:30 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு இருக்காது பாட்டிங்கன்னா. இல்லை, எனக்கு சாப்பாடு தான் வேணும். எனக்கு சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், காரக்குழம்பு, அப்பளம்லாம், கீரைலாம் இருக்கும்ல, அது வாங்கிட்டு வந்து கூட எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதான் சாப்பிடணும். சரி பாட்டி, அது இல்லைன்னா நான் இட்லி வாங்கிட்டு வந்து தரேன், போயிட்டு வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னேன். நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்து நம்மளால முடிஞ்சதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்பா. சரிண்ணா, நான் போய் இங்கே வாட்டர் இருக்கு எடுத்து போடுவான். நம்மள எடு ஃபர்ஸ்ட். நம்மள அப்படியே அழகா எடுப்பாங்களாம். நீ அழகா பரோட்டா போடு. நீ என்ன வருது? கேத்தியா தோசைக்கல்ல கேத்தியா? எத்திரதுல ரேட்டா? நம்மள எடுங்க, தங்கின்னு படு. ஓகே. பாட்டி போதும். போதும்ண்ணா. சாப்பாடு தான் கேட்டாங்க. இந்த டைம்ல சாப்பாடு இருக்காது இல்லைங்களா, அதனால இட்லி ஊற்றி வாங்கிக்கலாம். இட்லி தான் வாங்கியிருக்கேன் நான். ஆமா, இங்கே சாப்பாடுலாம் இருக்காதுல்ல இந்த டைம்ல. 8:30 மணிக்கு மேலங்க, 9 மணி அப்போ மூடுற டைம். நம்ம அந்த டைம்ல வந்தோம். நம்ம வந்தது வேற, இப்போ நடக்கிறது வேற. வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போயிருக்கோம். வாட்டர் தானே. தண்ணி எங்க போவாங்க? நான் அதனால ஒரு 2 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டேன், 2 தண்ணி கேனும் வாங்கிட்டேன். ஏன்னா தண்ணிக்கு எங்க போவாங்க? கரெக்ட் தான். சந்தோஷமா இருக்கா? அப்படி இல்ல, நாளைக்கு நம்மளுக்கெல்லாம் என்ன நடக்குமோ இல்ல. அந்த பாட்டி அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. பிஸ்கெட்டு, தண்ணி பாக்கெட்டு, டிஃபன். இட்லி தான் வாங்கிட்டு வந்துட்டேன். பிஸ்கெட் வச்சுருக்கேன். தண்ணி கீழே உட்காருமா, உட்காந்து கொடுங்க. சாப்பிடுங்கன்னா பிஸ்கெட்லாம் கீழே போட்டுக்கிட்டு அதே கவர்ந்து சாப்பிடுங்க. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன?
உமா மகேஸ்வரியா? சூப்பர் பேரு. உங்க வீட்டுக்காரர் இல்லையா, இறந்துட்டாரா? சரி, பையன் தான் இருக்காங்களா? வீடு எங்க இருக்கு உங்க வீடு? மாமா இருக்கான் வீட்டுல. மழை வந்தா எங்க இருப்பீங்க? மழை வந்துச்சுன்னா எங்க இருப்பீங்க? இங்கதானா? சரி, சாப்பிடுங்கண்ணா. நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க எனக்கு. நான் நல்லா இருப்பேனா? அப்புறம் வரப்போ சாப்பாடு எதனா வாங்கிட்டு வரேன். இங்கே தான் இருப்பீங்களா? நான் எடுத்துட்டு வரேன் கண்டிப்பா. பெருமாள் கோயிலா? என்ன கோயிலு? பிள்ளையார் கோயிலா? சரி, நான் பிள்ளையார் கோயில நான் வந்து இல்லைன்னா கூட கேட்கறேன். உமா மகேஸ்வரி ஆயா எங்க இருக்காங்கன்னு கேட்கறேன். என்ன வந்து பாக்குறேன். சரியா? நான் முடிஞ்சா நான் எடுத்துன்னு வரேன். என்னால நைட்டி இருக்கு வீட்டுல, நான் எடுத்துட்டு வந்து தரேன். எங்க அம்மா அது நைட்டி இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து தரேன். உமா மகேஸ்வரி சூப்பர் பேரு. சரி, போயிட்டு வரட்டா? நீங்க சாப்பிடுங்க. என்ன ஹாப்பியா? உனக்கு சந்தோஷமா? சந்தோஷம் தானா? ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டி வந்து சாப்பாடு தான் கேட்டாங்க, பசிக்கு வந்து சாப்பாடு கேட்டாங்க. சரி, எங்களால வந்து இந்த டைம் வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்களா, அதனால எங்களால முடிஞ்சது, மாமாவால முடிஞ்சது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வேலை டைம்ல வந்திருந்தா அவங்களுக்கு பிரியாணியே வாங்கி கொடுத்துட்டு. கண்டிப்பா. இல்ல அவங்களுக்கு பிரியாணி எல்லாம் வேணாமா, சாம்பார், ரசம், மோர், தயிர், அப்பளம், பொரியலாம். நான் கண்டிப்பா ஏங்கி நின்றுப்பாங்களோ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி வந்தோம்னா கண்டிப்பா போயிட்டு வரட்டா பாட்டி? போயிட்டு வரட்டா? அதான் போடு எதுக்காக போடு. கத்திரிக்காய் மாங்காய் எவ்வளோமா? நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, ஒன்று நல்லா இருக்குது. காயம் முருங்காய் மாங்காவே இந்தாங்கம்மா 40 ரூபா. எல்லாரும் வீடு எடுத்துக்கிறீங்களா? நீங்களும் அதிகமாக வைக்கிறீங்க அதனால. கொத்தமல்லி கருவேப்பிலை அது அவங்க கிட்ட பார்த்தேன். கொத்தமல்லி கருவேப்பிலை கொடுத்தா நல்ல கொத்தமல்லி கருவேப்பிலை. ஐயோ நல்லா வாசனை. நல்லா வாசனையா இருக்காரு. எவ்வளோம்மா? 5 ரூபாயம்மா? 2 5 ரூபாயா? 2 5 ரூபா. அப்படி சொல்லணும் தெளிவா. நாங்கள் வில்லேஜ்லேருந்து வரோம்ல. சரி, எவ்வளோ? 4 கிலோ 30, 6 கிலோ 4 கிலோ 30, 6 கிலோ. எங்க மாமியார் கூட வரப்பெல்லாம் கம்மியா ரேட் சொல்லுவாரு. சைக்கிள் கடைக்காரு கார்த்திக் தெரியாதா? கும்மிடிப்பேட்டில். நான் ஞாபகம் வச்சுன்னு சொல்றேன், நீங்க ஆளு கேட்குறீங்க. இந்த குத்துருண்ணா 4 கிலோ 50 ரூபாவா? 4 கிலோ 20. 6 கிலோ போட்டுக்கலாம். சரி, சீக்கிரமா போடுங்க. கொட்டெல்லாம் எடுத்துட்டு போடுவீங்களா? நக்கல்யா அவனுக்கு. லதா, என்னப்பா? என்னது கைலியா? கத்திரிக்காய் நாளைக்கு சமையல் பண்ணல, காலையில எழுந்துக்கணும். ஐயோ, பரபரப்பா வாங்கிக்கிறாங்க. யாரும் தப்பா நினைக்க. லதா கொஞ்சம் வழியில தான் நான் சாஞ்சிட்டேன், அதனால தான் இப்படி உட்காந்துக்கிறேன். தெனாவட்டிலாம் உட்காரலைங்க, என்னால உட்கார முடியல, அவ்வளவுதான். 4 மணிக்கெல்லாம் எழுந்து சமையல் பண்ணோம்பா. உட்காரல, அந்த புரியல. இதுல வேற முருங்கைக்காய் வேற கிடைக்கல எனக்கு. காலையில் வாங்கிக்கலாம். லலிதா, என்ன நானா? லலிதா எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வந்தாச்சு. டயர்டா இருக்கா? எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு நானா. அப்புறம் கொஞ்சம் டயர்டு இல்ல, ரொம்பவும் டயர்டா இருக்கு. நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் டயர்டு இருக்கதான் செய்யும். ஆமா, அது கரெக்ட் தான். ஃபுல்லா டயர்டு. இந்த பழம் நானா பச்சை பச்சைன்னு இருந்துச்சு இல்ல வாங்குறப்போ, இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மஞ்சள் ஆயிடுச்சு பாரு. ஆமா, இது எவ்வளவு இருக்கும் நானா? என்ன ஒரு 100 ரூபாய் இருக்கும். இல்ல, எவ்வளவு? 60 ரூபாய். எத்தனை பழம் என்ற? 2 4 6 8 10 12 14 16 பழம். 16 பழம். ஆமா,
ஏன் தெரியுமா கம்மியா கொடுத்தாங்க? ஆ, அந்த பழம் கடைக்காரனா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு வந்து நம்ம வீடியோ பாக்குறவங்களாம். அப்படியா? அதனால நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுத்தாங்க ஓகே, ரொம்ப சந்தோஷம். வாழைப்பழம். அப்புறம் வெத்தலை பாக்கு வாங்கியிருக்கோம். நம்ம நாளைக்கு சமையலுக்கு வந்து இவ்வளவு தக்காளியும் போட்டு செஞ்சிட போறது இல்ல, தக்காளி இல்ல, அதனால சேர்த்து தக்காளி, வெங்காயம், காய்கறிங்க, அப்புறம் பழங்க வாங்கணும். ஸ்ரீவாணி பாப்பா ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்னா பழம் வந்து எல்லாம் அரை அரை கிலோ தான் பழம் வாங்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா தாலி கயிறு. இப்ப அம்மாவுக்கு வந்து தாலி பிரிச்சு கோக்குறப்ப ரொம்ப முக்கியமான பொருள். தாலி பிரிச்சு கோக்குறப்ப வந்து அவங்களுக்கு கயிறு வேணும், தட்டுல வச்சு கொடுக்கறதுக்கு. தட்டுல வச்சு கொடுத்தாங்க. தாலி, குங்குமம், மஞ்சள் எல்லாமே சேர்த்து. அப்புறம் வந்து இது வந்து அம்மாவுக்கு வந்து தாலிக்கு போடுற உறுப்புங்க. வாழை சீப்பு, மாங்காய் சீப்பு, மகாலட்சுமி பொட்டு, குண்டு, நாணக்குழா, அதெல்லாமே சின்ன கிஃப்ட் அம்மாவுக்கு. பாருங்க, ஆனா இது வாழை சீப்பு, மாங்காய், லக்ஷ்மி, அதுக்கப்புறம் 2 குண்டு, 2 நாணக்குழா, கருப்பு மணிங்க, இதெல்லாம் சேர்த்து வாங்கியிருக்கோம். ஒரு அம்மாவுக்கு வந்து சாரி எடுக்கிறோன்னா, இல்லைம்மா எனக்கு சாரி வேணாம், எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணீங்கல்ல அந்த சாரியை வந்து நான் கட்டிக்கிறேன்ட்டாங்க. அந்த சாதாரணமா கட்ட விடக்கூடாதுல்ல, அதனால அந்த சாரி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் சாமான் வாங்கினோம் நானா, இது வந்து அம்மா கேட்டாங்க, எனக்கு முறம் வேணும்னு கேட்டாங்க, அதனால முறம் கூட வாங்கிட்டேன். இது தண்ணி வடிகாட்டுறது, நம்மளது ஒரு தண்ணி வடிகாட்டுறது இன்னைக்கு ஒரு வேலை பண்ணி வேஸ்டா ஆகி போயிடுச்சு மாமாவால, அதனால அது ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் அம்மா வந்து விளக்கு கீழே வைக்கிறதுக்கு தட்டு கேட்டாங்க, அது பாக்குறப்போ டிசைனே நல்லா இருந்தது, அதனால இது ஒரு தட்டு ஒன்று வாங்கிட்டோம். நாளைக்கு வரவங்களுக்கு தட்டு எதனாச்சும் அம்மா வந்து தட்டு வேணும், நாங்க கிண்ணம் வாங்கிக்கலாம்னு சொன்னோம். கிண்ணமும் வந்து எங்களுக்கு வந்து செட் ஆகல, பாக்கிறதுக்கு நல்லா இல்லை. ஏன்னா வந்து இந்த 60ஆம் கல்யாணம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு தாலி 60ஆம் கல்யாணத்துக்கு நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல, அவங்களுக்கு அம்மாக்கு அப்பாவுக்கு கல்யாணம் பண்றப்ப எதுவுமே கொடுக்கல, யாருக்கும் கிஃப்ட். சரி தாலி பிரிச்சு போக்குறப்ப கொடுத்துக்கலான்ட்டு வந்து ஒரு நம்மளால முடிஞ்சது ஒரு 7 பேர் கூட வச்சு கூப்பிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு வாங்கணும். பாருங்க, இதெல்லாம் வாங்கணும். வெயிட் கம்மியா இருந்தாலும் வந்து தட்டு நல்லா இருக்கு. இன்னும் தட்டு வரிசை வைக்கிறாங்களா, அவங்களுக்கு யூஸ் ஆகும், அதனால இந்த தட்டு வாங்கியிருக்கோம். நல்லா இருக்குல்ல? வந்து வீட்டுக்கு ஒரு 2 தட்டு வாங்கணும் எங்களுக்கு சாப்பிடறதுக்கு. அப்படியே கூட தட்டே இல்லைங்க நம்ம வீட்டுல, பாவம். தட்டு இல்லைன்னு இல்லப்பா, சேர்த்து வாங்கணும். அப்புறம் இந்த தட்டு வந்து பிளேட்டு, இது வந்து அம்மா விருப்பப்பட்டு வாங்குது, டீ எடுத்துட்டு போறதுக்கு வேணுமா, ஏன்னா நம்ம வீட்டுல வேலை ஆயிட்டு இருக்குல்ல, அதனால வேணும்னு கேட்டாங்க. சரி அவங்க ஆசையா நம்ம கேட்டுக்கிறது. எல்லாம் அன்னாச்சி பழம், பாக்கு, வெத்தலை எல்லாம் வாங்கியாச்சு. சாரி காட்டுறேன். சாரி பாருங்க, அது அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச கடை தாங்க, மஞ்சு. சாரி பாருங்க, ஜஸ்ட் ஒரு 1/2 hour கூட அவ்வளவு, 1/2 hour ஒரு 10 நிமிஷம் கூட அவ்வளவு அதுக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா ரொம்ப கஷ்டம், பண்ணி தந்துக்கிறாங்க. நல்லா பண்ணிருக்காங்க. இது வந்து அம்மாக்கு. அப்புறம் அது மட்டும் இல்ல, வீட்டுல போய் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு கிரீம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த எந்த பார்லர்ல இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ மஞ்சு சிஸ்டர். எனக்கு வந்து வீட்லயே போட்டுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அப்புறம் நம்ம ஸ்ரீவாணி பாப்பாக்கும் ட்ரெஸ் அயன் பண்ணோம், பிளவுஸுங்க கூட அயன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம ஸ்ரீவாணி அவுட்ஃபிட் சூப்பரா இருக்க போகுது. நம்ம ஸ்ரீவாணி பாப்பாக்கு அயன் பண்ணி வேற லெவல். எப்படி இருக்குன்னு மறக்காம ஒரு குட்டி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. லலிதா மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. இல்ல, எனக்கு 2 படம் அயன் பண்ணிருக்கேன் நானு. சூப்பரா இருக்கு லலிதா, வேற லெவல். அப்புறம் இந்த சாரி பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அவரே நான் சொன்னேன், இது வந்து ப்ரமோஷனுக்கு வந்து சாரின்னு. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். அதனால 2 சாரியும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து அம்மாக்கு வந்து தாலி பிரிச்சு கோக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கிஃப்ட், குட்டி கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு தடல் புடெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து கலந்துக்குங்க. இந்த சாரியை வந்து நான் அயன் பண்ணி வச்சிருக்கேன். சட்டை எதுக்குன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கலான்ட்டு. நல்லா இருக்கு. ஆமா, இது வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோ. இது நாளைக்கு வந்து புடவை வந்து சீக்கிரமா கட்ட போறது இல்லை, அதனால லேட்டா கூட கட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் காலையில வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்து சமையல் வேலை ஒண்டி ஆரம்பிக்கணும். ஏன்னா காலையில வந்து 10:30 மணிக்குள்ள நம்ம தாலி பிடிச்சு கோத்துடணும், அதனால கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணணும். அதனால வந்து நம்ம ஒட்டிக்க கட்டிக்க சேலை ரெடி ஆயிடுச்சு, காலையில சமையல் ரெடி ஆகணும், அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், என் மாமா மூஞ்சில இப்ப எப்படி பல்ப் எரிய போகுதுன்னு பாருங்க. அது ஓகே. அந்த பாட்டி
அந்த பாட்டியை பத்தி ஓ சொல்லுங்க. ஆமா, ஒரு பாட்டி ஒருத்தவங்கள பார்த்தோம். எங்களுக்கே ரொம்ப வந்து கஷ்டமாச்சு. நாளைக்கு நம்மளுக்கு என்ன நிலைமையோ, அதனால போற வழியில சடனா பார்த்தோம்னா அந்த பாட்டியை கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த இருட்டு டைம்ல அங்க உட்காந்துருக்கால எது கடிக்கும். நம்மளால முடிஞ்சது சின்ன நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப். ஆனா அவங்க ஹைலைட் என்னன்னா, எனக்கு ஹோட்டல்ல ரசம் 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 சாம்பார், அப்புறம் வந்து காரக்குழம்பு பொரியல், அப்பளம் இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அது வாங்கி கூட்டலாம் அப்படின்னாங்க. பாட்டி இன்னைக்கு வந்து கடை இருக்காது, கடை இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து அந்த சாப்பாடு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன். இல்ல எனக்கு பிரியாணி எல்லாம் வேணாம், எனக்கு அந்த வெள்ளை சாப்பாடு தான் வேணும், கொஞ்சோண்டு கொடுத்தா கூட போதுனாங்க. கண்டிப்பா நான் இன்னொரு நாளைக்கு உங்களை பார்த்தேன்னா இந்த சைடு வர்றப்ப கண்டிப்பா நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்களுக்கு அந்த இட்லி வாங்கி கொடுத்து, அந்த வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட் வாங்கி கொடுத்ததே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த பாட்டி மூஞ்சில இருக்க சந்தோஷத்தை பார்த்து எனக்கும் ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயங்க, இப்ப எங்க மாமா எப்படி சந்தோஷப்பட போறாங்க பாருங்க. தெரியாத விஷயம் இது. புளி மிட்டாய். இந்த மிட்டாய்க்கு தாங்க போய் சுத்தி 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 வந்துட்டு, இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் இருந்ததா பாருங்க. இல்லங்க இங்க பாரு, அப்படியே பாரு. அம்மா காட்டு. நான் தான் அவத்தப்பட்டேன், ஒன்னே ஒன்னாடி வாங்கி வந்தேன் அப்படின்ட்டு பார்த்தா பாக்ஸ் உள்ள வேணும்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். போய் சொல்ல இங்க பாருங்க, அப்படியே ஓப்பனே பண்ணல பாருங்க, அப்படியே இருக்கு டப்பா. ஏன்னா இதை வந்து அவர்கிட்ட காட்டக்கூடாதுன்ட்டு நான் அப்படியே வச்சுக்கணும் வாங்கி. அது ஒண்டி காட்டிட்டேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா என்ன நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து வரும். ஓகே பாய். ஸ்ரீவாணி சாக்கேஷ் இருக்கலாம். பாய் சொல்லுண்ணா. உங்ககிட்ட இதை காட்டவே இல்லைல்ல. காட்டவே இல்லை, போய் சொல்லி.